கோவிலம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்தர், விவரங்கள். வணக்கம். சென்னை கோவிலம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருத்துவமனையான காவேரி மருத்துவமனைக்கு இமெயில் மூலமாக ஒரு வெடிகுண்டு மிரட்டலானது வந்திருக்கிறது. இன்று காலை இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து சுமார் 7 மணி அளவில் அருகில் உள்ள மேடவாக்கம் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து வெடிகுண்டு நிபுணர்களை வர வைத்து வெடிகுண்டு மிரட்டல் வந்த மருத்துவமனைக்கு சென்றனர். 8க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட சோதனைகள் மேற்கொண்டனர். மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் மற்றும் அவரது உறவினர்கள் உள்ள நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்வதும் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இதுவரைக்கும் அந்த மருத்துவமனையில் இதுவரைக்கும் எந்த ஒரு அதாவது வெடிகுண்டு சம்பந்தமான எதுவுமே தற்போது வரை கிடைக்கவில்லை என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை, அது நோயாளிகளை அச்சுறுத்தும் வகையில் இது போன்ற ஒரு செயலானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் முன்பெல்லாம் இது போன்ற இமெயில் மிரட்டல் என்பது பள்ளிகளுக்கு மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டுமே இது தொடர்ந்து வந்த நிலையில் தற்போது மருத்துவமனைக்கு வந்ததை அடுத்து தற்போது அந்த குறிப்பிட்ட இமெயில் ஐடி யார் என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் ஏற்கனவே இதே மெயில் ஐடியிலிருந்து தான் இந்த 3 வெடிகுண்டு மிரட்டலானது வந்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் இந்த வழக்கு தொடர்ந்து நிலுவையில் இருக்கிறது. இந்த வெடிகுண்டு மிரட்டலான சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து போலீசாருக்கு பெரிய ஒரு 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 அதாவது அவங்களுக்கு இது தொடர்பாக பெரும் அச்சத்தையே ஏற்படுத்தி என்று சொல்லலாம். எனினும் இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.